நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 28 வசனங்கள் முடிய. தியான வசனம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஞானியினுடைய கூற்று விதமாய் இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலும் நம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய மனது, இருதயம், சரீரத்தின் கிரியைகள் எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமாக இருக்கிறது. இன்று கர்த்தருடைய கிருபையினால கொஞ்சத்திலே எவ்விதமாய் உண்மையாய் இருப்பது என்பதை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்பதாக பரிசுத்த லூக்கா 16:10 மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தேவன் தங்களுக்கு தந்த கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சிலரை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக தாவீதை குறித்து நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, தாவீதினிடத்திலே அவனுடைய தகப்பன் கொஞ்சம் ஆடுகளை ஒப்புவித்திருந்தான் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். கொஞ்சம் ஆடுகளை ஒப்புவித்திருந்தான். அந்த கொஞ்சம் ஆடுகளை பாதுகாப்பதில் தாவீது உண்மையுள்ளவனாயிருந்தான் என்பதை நாம் அவனுடைய சரித்திரத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது சிறுவனாயிருந்த தாவீதுக்கு தன்னுடைய தகப்பன் தன்னை நம்பி அவற்றை தன்னிடம் ஒப்புவித்திருந்தபடியால் தான் அவற்றை கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்க வேண்டும் என்ற உத்தரவாதம் அவனுக்கு இருந்தது. தாவீது சவுலிடத்திலே கூறுகின்ற பொழுது, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்பதாக 34 மற்றும் 35ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவன் தன் தகப்பனால் வேறொரு வேலையை செய்யும்படி அனுப்பப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலும் தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த கொஞ்சம் ஆடுகளை குறித்து கவலையீனமாய் இருக்கவில்லை. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு, 20ஆவது வசனத்திலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17:20 பார்க்கின்ற பொழுது, தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் ஆடுகளை குறித்து தகப்பன் தான் சொல்லிவிட்டாரே, போக சொல்லி வேறு வேலை கொடுத்து விட்டாரே, ஆகையினாலே அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று அல்ல. தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த கொஞ்சம் ஆடுகளை அவன் காவலாளி வசமாய் ஒப்பு கொடுத்து அதை கவனிக்கும்படியாக அவன் கூறி தன்னுடைய தகப்பன் கொடுத்த அடுத்த வேலையை நிறைவேற்றுவதற்காக செல்லுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை நம்பி உன்னிடத்திலே ஒப்புவித்திருக்கும் கொஞ்சம் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற விஷயத்தில் நீ அவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறாயா? தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அருமை சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நாம் பணி செய்கின்ற இடத்துல நாம் ஒருவர் மாத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற வேளையில் நீங்களும் நானும் அங்கே இருக்கிறவர்களை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற ஆட்டுக்குட்டிகள் என்பதை உணர வேண்டும். அவர்களுடைய மத்தியிலே நீங்களும் நானும் அவர்களைப் போல வாழுகிறவர்களாக அல்ல, அவர்களைப் போல இந்த உலகத்தாரை போல நாம் உலகம் என்ன வழியில் நடக்கிறதோ அந்த வழியிலே நடக்கிறவர்களாக அல்ல. அநியாயம், அக்கிரமம், கையூட்டு, லஞ்சம், லாவண்யம் இவைகளுக்கு விலகி நீங்களும் நானும் அந்த இடத்துல கொஞ்ச பேராக நீங்கள் இருக்கலாம், ஒருவராக இருக்கலாம். அந்த ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார் தெய்வமாய் ஒளிவிடும்படியாக. நீங்களும் நானும்
உண்மையாக இருக்கிறோமா? உண்மையாக இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அவர்கள் நம்முடைய குடும்பத்தாராக இருக்கலாம், நம்முடன் பணிபுரிகிறவர்களாக இருக்கலாம், உன்னோடு அனுதினமும் செயல்படுகிற உன்னை சுற்றிலும் உள்ளவர்களாக இருக்கலாம், உன்னுடைய நெய்பர் அல்லது அயலகத்தாராக இருக்கலாம். நீ ஞாயிறு பள்ளியின் ஒரு ஆசிரியராக இருந்தால், வாலிப கூட்டத்தை நடத்துகின்ற ஒரு தம்பியாக தங்கச்சியாக நீ இருந்தால், உன்னுடைய வாலிப கூட்டங்களில், உன்னுடைய ஞாயிறு பள்ளியில் நீ ஒரு தேவ பிள்ளையாக ஊழியனாக இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. உன் ஆண்டவர் உனக்கு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். உன்னிடத்திலே கணக்கு கேட்பார். 10 பேர் இந்த இடத்துல நீ என் பிள்ளையாக உன்னை வைத்திருந்தேனே, 40 பேர் படிக்கிற இடத்துல உன்னை என்னுடைய உண்மையுள்ளவனாக நான் வைத்திருந்தேனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருக்கிறாயா? சவால் நிறைந்த வாழ்க்கை, அரைகுவலான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீ ஓடி ஒதுங்கி கொள்ளாதே. நீ அவைகளில் என்னை மகிமைப்படுத்து, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஒரு தேவ ஊழியராக இருக்கலாம். அவர்கள் உங்களுடைய உடன் ஊழியராகவும் உங்களுடைய சபையின் அங்கத்தினராகவும் இருக்கலாம். நம்முடைய பரமபிதாவினால் நமக்கு பல்வேறு உத்தரவாதங்களும் ஊழியங்களும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடும். ஒரு நாளில் பலவிதமான உத்தரவாதங்களுக்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்கும் முன்பு உனக்கும் எனக்கும் கையளிக்கப்பட்டுள்ள அந்த கொஞ்ச மாடுகளை அதிகாலையில் தேவனிடமாய் ஒப்புவிக்கும்படியாக நீ கற்றுக்கொண்டிருக்கிறாயா? ஆம், ஒவ்வொரு நாளும் உன்னோடு படிக்கிற பிள்ளைகள், உன்னோடு பணியாற்றுகிற பிள்ளைகள், உன் அருகிலே இருந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், உன் திருச்சபையிலே ஒருவேளை பலவிதமான உலக பிரகாரமான மேன்மைகளையும் மேட்டிமைகளையும் எண்ணிக்கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறவர்கள், தேவனுக்கு என்று அர்ப்பணிக்காத பிள்ளைகள், அவர்களை குற்றம் சொல்லாது, குறை சொல்லாது, வசைபாடாது அவர்களை ஆண்டவருடைய கரத்திலே நீ ஒப்புக் கொடுக்க மாட்டாயா? அதிகாலை வேளையிலே அவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிப்போமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு கையளிக்கப்பட்டுள்ள அந்த கொஞ்ச மாடுகளை தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக கொண்டு வாருங்கள். அப்பொழுது அவர்கள் திக்கற்றவர்களாய் போவதில்லை. எரேமியா 49:11 சொல்லுகிறது, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை காப்பாற்றுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 27:3 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனநிலையுடையவர்களாக இருக்கிறோம்? ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், உபத்திரவு கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிற வாலிபர்கள், தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படாத ஆண்டவருடைய பிள்ளைகள், இவர்களெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து நாம் தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ? வேண்டாம். பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும், தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற அந்த உலகத்தின் அதிபதியினுடைய அந்த கொள்கைகளுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்க வேண்டாம். நீங்களும் நானும் கொஞ்சத்தில் உண்மையாயிருப்போம். ஆண்டவர் உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று கண்டு உங்கள் மேல் அவர் சிநேகமுடையவராக இருக்கிறார். மறந்து போகாதீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது தன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருந்த அந்த கொஞ்ச மாடுகளை பற்றிய உத்தரவாதத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தான். அவனுடைய உத்தரவாதத்தை பார்க்கிறோம், அவனுடைய பொறுப்புணர்வை நாம் பார்க்கிறோம். ஆம், எனவே தான் சங்கீதம் 78, 70 மற்றும் 71 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்ற பொழுது, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார், கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்த அவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்கினார் அல்லவா? கர்த்தர் அவனை தம் சுதந்திரத்தின் மேல் தலைவனும் ராஜாவுமாக்கினார். அப்போதும் அவன் இஸ்ரவேலாகிய தேவ ஜனங்களை, தேவனுடைய மந்தையை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்தான், தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்பதாக 78 சங்கீதம் 72 கூறுகிறது. அவனுடைய கைகளின் திறமை என்பது அவனுக்குள் இருந்த தேவ பயமும் உண்மையும் பொருளாசையை வெறுக்கிறதுமான இருதயமே என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மோசேயின் மாமனாக இருக்கின்ற எத்ரோ அங்கே
மோசேயின் இடத்துல சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்? 21வது வசனம், யாத்திராகமம் 18:21, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள், பொறுப்பை ஒப்படையுங்கள் என்பதாக சொல்லுகிறார். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார், உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். என் அருகில் இருக்கிறவர்கள் என்னுடைய கொஞ்ச ஆடுகள். இந்த கொஞ்ச ஆடுகளை நான் பாதுகாக்க வேண்டும். என் குடும்பமாக இருக்கலாம், என் திருச்சபையாக இருக்கலாம், நான் அங்க வகிக்கக்கூடிய சங்கங்களாக இருக்கலாம், நான் பொறுப்படுத்தி நடத்துகின்ற வாலிபு கூட்டங்களாக இருக்கலாம், ஞாயிறு பாடசாலையாக இருக்கலாம், அல்லது என் கரத்திலே ஒப்புவிக்கப்பட்ட திருச்சபையாக இருக்கலாம். நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சத்தில் உண்மை. இன்றைக்கு அந்த கொஞ்சத்தில் உண்மையை தேடுகிறது இந்த உலகம். உலகத்தில் அல்ல, உங்களிலேயும் என்னிலேயும் தேடுகிறது. நீங்களும் நானும் தேடும் உலகத்திற்கு தேவனை வெளிப்படுத்துகின்ற உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் காணப்படுகிறதா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கொஞ்சத்திலே உண்மையாயிருக்க நீர் விரும்புகிறீர். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீர் எங்களை கற்றுக் கொடுத்தீர். தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவன் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாக இருந்ததை நீர் எங்களுக்கு விளக்கி காட்டினீர். அவன் மேன்மை அடைந்தான். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உத்தரவாதிகள், பொறுப்பாளிகள், உண்மையாய் இருக்க வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட்டு இந்த உலகத்திற்கு உத்தம தேவனை நாங்கள் வெளிப்படுத்துகிற சாட்சிகளாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.